வரத்தை தாரும் ஓடி வந்து வரத்தை தாரும் அரக்கன் போடுகிற பையமது ஆடி கைலாசோ வருதையா பாடி போடுகிற சத்தோமது சத்தோமதி பரம கைலாசோ மகவானாகப்பட்ட நந்தி பகவானை விட்டு அரக்கனை குட்டி வர சொன்னார். மகனே வல்லரக்கா, என்ன வர வேண்டுமோ ஈஸ்வருடைய இடத்துல கேட்டார். அரக்கன் பார்த்தான், என்ன உண்மையை சொன்னோம்னா உள்ளூர்ல கண்டி கிடையாது, அது ஒரு பொழுது கிடையாது. உண்மையை சொன்னா நம்ம லூசும்பான், அதனாலே அரக்கன் பார்த்தான் ஆண்டவன் கிட்ட உண்மையை சொல்லி வரத்தை கேட்க கூடாது. பகவானுடைய இடத்திலே அரக்கன் வரத்தை எப்படி கேட்டான் பாருங்க. எப்படி? ஐயோ ஆனா கடுகுலையும் சிறிய சங்கரன் நினைக்காரு, இவன் கடுகலையை சிறியவனாம் கேட்டானே, கடுகு எல்லா தம்பி இருக்கும், கடுகலையும் சிறியவனாம்னா அவன் என்ன? அரக்கா அரக்கா எல்லையும் சிறியவரம் அது என்ன வரவு சொல்லலாம். சாமி நான் கேட்கறத மட்டும் நீத்தான். அப்படியா? அப்போ என் மகனே வந்தார, என் மகனே வந்தார கடுகலையும் சிறியவரோ கடவுள் வந்தாரே நடா எல்லையும் சிறியவர் எல்லையும் சிறியவர் ஈஸ்வரனும் தாரே நடோ. கடுகலையும் தெரிய வரத்த கடவுள் பகவானை உனக்கு தாரிடா. சாமி வாயா சொன்னா போதுமா? இது நரம்பில்லாத நாட்டு. இப்ப இந்த ஆரம் பேரு பிறவி இல்லம் பேரு. வரத்துக்கு பதிலாக சத்தியத்தை செய்து கொடுக்கணும்னா பகவான் இறைவன் பார்த்தார். பகவான் மீதும் பார்வதி மீதும் மூத்த மகனாகிய ஆதிமூல கடவுள் இளைய மகனான வேலவன் முருகப்பெருமான் மீது சத்தியம் செய்து தண்ணீர் விட்டு தாரவாக்கு கொடுத்தார் இறைவன். அவ்வளவு நேரமும் சும்மா தான் இருந்தான். அதாவது
தங்க நிறங்காட்டும் சாதி குணங்காட்டும். பகவானுடைய இடத்துல வரத்தை வாங்க மட்டும் சுவாமின்னு பகவான் காலை பிடிச்சிட்டு விடமாட்டான். பகவான் வரத்தை வாங்கின உடனே ஆண்டவன் இருந்து அரைப்படி மேல நிற்கான். பகவானுக்கு கோபம் மகனே வல்லரக்கா கடுகரையும் சிறியவராய் எதிரையும் சிறுவரம் நீ என்னடா வரத்தை வாங்கின? சாமி நான் என்ன வரம் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணும். நல்லா என் முகத்தை பாரு. ஆண்டவனாகி இறைவா எனக்கு வலது பாகத்துல 5 விரல் உண்டு. ஐயோ ஆண்டவனே வரவா, ஆண்டவனே வரவா. 5 நல்ல விரலை ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரல் யார் மீது தொட்டா விரல் பட்ட இடங்கள் வெள்ளு தனலாக எரியணும். யார் மீது தொட்டாலும் விரைப்பட்ட இடங்களெல்லாம் வந்து தெரியணும். பகவான் ஒரு சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார்? மகனே வல்லரக்கா, மகனே வல்லரக்கா, தந்த வரத்தினுடைய மகிமையாலை தரணி எல்லாம் ஆண்டு கொண்டிருப்பாய். தந்த வரத்துக்கு தப்பிதங்கள் செய்கிறானால் தந்த வரவே உன்னை கொள்ளும்போ என்று இறைவன் சாபம் கொடுத்தார். பகவான் சாபம் கொடுத்த வேளையிலே பகவான் கொடுத்த வரம் மெய்யா பொய்யா என்று அறிய வேண்டும். உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பகவான ஒரு பார்வை பார்த்தான். பகவான் பார்த்தால் இவன் பார்க்க பார்வையே சரியில்லை, இங்க நாம இருக்கக்கூடாது என்ற அரக்கனுக்கு பயந்த ஆண்டவனே ஓட ஆரம்பித்தார். எப்படி ஓடுகின்றார் பாருங்க. அனாரக்கணிக்கு தான் பயந்த அரணார் ஓடினார், அரக்கணிக்கு தான் பயந்த அரணார் ஓடினார். என்ற போரில் பரமன் சிவோ எங்களிடம் அதை சொல்ல நேரம் இல்ல.
பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தார் கடவுள். 10வது வனமாகப்பட்ட பாலைவனத்துக்கு வந்தாரே. மந்தாரை பிச்சி மறிக்கொழுந்து இருவாச்சி முல்லை ரோஜா கனகாம்பரம் என்று செடி கொடிகளாக பிறவி செய்து செடி கொடிகளாக பிறவி செய்து நடுவிலே இறைவனாகிய கடவுள் ஒரு அரளி மரமாக முளைத்தார். சிவபெருமானுக்கு 5 சிரசுகள் உண்டு. அப்போ பிரீதுவு வாயு தேய்வு ஆகாயம் 5 சிரசையும் 5 இதழாக்கி சிவரலை புஷ்பத்துக்குள்ளாக இறைவன் சிவலிங்கமாக போய் ஒளிந்தார். கைலாசம் இருள் சூழ்ந்தது. இறைவனாகிய கடவுள் பகவான் பார்த்தார். கைலாசம் இருள் சூழ்ந்தது. அண்ணா பார்வதிய தான் மறந்து படியலப்பை தான் மறந்து அண்ணா படியலப்பை தான் மறந்து பச்சரளி முறுட்டு கொண்ட அம்மா பகவானு ஒளிந்தார பகவானு ஒளிந்தார அண்ணா சிவரளி முறுட்டு கொண்ட சிவனாரு ஒளிந்தார பகவான் கையாசம் பகவான் இல்லாத கைலாசமோ கைலாசமோ அது பாரடஞ்சி பகவானை தேடிப்பா பகவான் இல்லாத கையில மங்கை பார்வதியால் வாழணுமா ஈசன் இல்லாத கையில ஈஸ்வரி பார்வதியால் வாழ பகவானை காணா அம்மா முத்து போல கண்ணீர் அம்மா முகங்கள் எல்லாம் ஜோடி ஆறாத கண்ணீர் அவாங்கமெல்லாம் பெருகவே பார்வதியாடுதல் அண்ணா பார்வதியாடுத கண்ணீர் அழுத கண்ணீர் பார்க்கடலில் போய் எட்டோடு 8 நாளாக மலை மகள் உமையவள் மலையத்தோசன் மகள்
மங்கைய கரசியான பார்வதியானவள் மங்கைய கரசியான பார்வதி இறைவனை எப்படி தடுகிறாள் பாருங்கோ. எப்படி ஐயா? அண்ணா கைலாச வாசலெல்லாம் கடவுளை தந்தே கைலாச வாசலெல்லாம் கடவுளை காணாம கலங்கி மனவாடுகிறார் கண்ணனுட தங்கை கடவுளுக்கு மனைவி கண்ணனுட தங்கை அவன் கடவுளுக்கு மனைவி. மறையவனை காணாமல் மனங்கலங்கி மாயனீட்டு தங்கை மறையவனா மாயனீட்டு தங்கை அவன் ஆண்டவனை காணாமாடுது அச்சுதனா தங்கை ஆண்டவனா மனைவி அச்சுதனா தங்கை தேடி பார்த்தா நாடியில உலகம் நாடனை தேடி பார்த்தா நாடனை காணாமல் அழிந்து நாட்டுக்கேத்த நங்கை நாராயணன் தங்கை நாட்டுக்கேத்த நங்கை அவன் நாராயணன் தங்கை. யார் ஓடி உணர்ந்திருந்தாலும் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஒருபோது ஒழிய மாட்டார் என்று சிவகாமியான பார்வதி யாரை நினைக்க போறான் பாருங்கோ. பார்வதிக்கு ஒரு எண்ணம். யார் ஓடி விழுந்திருந்தாரே என் பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஒருபோதும் ஒழிய மாட்டாரே. மாயவன் கேசவன் மதுசூதனன் நீர நிறங்காத்த நிறமடையான் நீரவேல காமனசுரவனாகப்பட்ட ஐவர் பஞ்சபாண்டவருக்கு தூது சென்று துரோபதைக்கு துயில் கொடுத்து மானங்காட்டாரே என் மாபெரும் கண்ணன் பரந்தாமன் வாசுதேவனாகப்பட்ட கோபால கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்தால் பார்வதி எப்படி நினைக்கின்றான்? அண்ணா மேக வர்ணா மேக
பார்க்கடையில் பள்ளி கொண்ட பரந்தமாவாரோ அண்ணா அலைகடலில் சயனோ செய்யோ ஹரிராமாவாரோ அண்ணா ஹரிராமா கோபாலா ஆதி கைலாசோவாரோ அண்ணா பார்வதியால் அழைக்கும் சத்தம் பரந்தமா கேட்கலையோ சக்தியவள் அழைக்கும் சத்தம் அழைக்கும் அண்ணா தாமோதரா கேட்கலையோ அப்போ பார்வதியால் அழைக்கும் சத்தம் பரந்தமா கேட்கலையா சுயவருக்கும் எவலமா குரலோசை கேட்கலையா வேளாருக்கும் எவலமா வேதனையோ தெரியலையோ சமுசரிக்கும் கேவலமா கேவலமோ தாமோதரா கேட்கலையா அப்படியாக பார்வதி அண்ணா 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 ஆபத் பாண்டகா அநாத ரட்சகா ஐவரு பஞ்சபாண்டவருக்கு தூது சென்று துரோபதிக்கு துயில் கொடுத்து மானங்காத்தாயே மாபெரும் கண்ணா என்று பார்வதி அழுத சத்தமானது. பார்வதி அழும்போது ஒரே ஒரு சொட்டு திருப்பா கடல்ல போய் விழுந்தது. பார்க்கடலோ பொங்க ஆரம்பித்தது. பார்த்தார் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. திடீரென்று பார்க்கடல் பொங்க காரணம் என்ன? கைலாசம் போக வேண்டும், தங்காள் பார்வதியை பார்க்க வேண்டும் என்று கருட நல்ல வாகனத்தில் அண்ண வீரம் பறந்துவா. அம்மா அம்மா பார்வதிய ஆண்டி எங்க? அத்தாள் பகவானே எங்க? அம்மா ஆண்டி எங்க? போனாரம்மா அண்ணன் கேட்க சொல்வாயம்மா, அண்ணன் கேட்க சொல்வாயம்மா. கூத்தாடிய
தங்கை கோமதியே சொல்லிடம்மா கோமதியே சொல்லிடம்மா ஆண்டவனும் போனாரண்ணா 8 நாடு ஆச்சுதண்ணா ஈசன் இல்லாத கைலாசம் இருள் சுட்டு போச்சுதண்ணா ஈசன் இல்லாத கையிலே ஈஸ்வரி பார்வதியால் வாழ மாட்டேன் அண்ணா இறைவனில்லாத கைலாசத்தை பார் இறைவனில்லாத கைலாசத்திலே அருள் உண்டா பொருள் உண்டா இறைவனில்லாத கைலாசத்தில் ஈஸ்வரி பார்வதி நான் வாழணுமா நீ கவலைப்படாது பார்வதி அத்தான் பகவான் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு யாம் பொறுப்பு நீ கவலையை விடு கண்ணீரை தொட நாம் போய் பகவானை கூட்டிட்டு வார என்று எங்கே வாரார் வாருங்கோ அண்ணா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு
கோட்டையில தேவகிக்கு குழந்தையாக எட்டாவது மைந்தனாக ஆவணி மாதத்தில ரோஹிணியா நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்துல வந்து என் பெருமாள் கரூர் வட்டணத்தில் கமுசங்கோட்டையிலே தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார். பங்கமில்லாத ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமன் அந்த கோணாருக்கும் நாயகி யசோதாருக்கு பிள்ளையாக வந்து பார்வதி பிறந்தார். இன்னைக்கு ஏன் அஷ்டமி நவமியில ஏன் நல்ல காரியத்தை தொடங்க கூடாதுன்னு சொல்லாங்க? என்ன குடத்துக்காரன் உன் வாயத்தர அசு அதாவது என்னத்த அசுர சம்ஹாரம் அதாவது எதற்காக இரண்டு பேரும் அசுர சம்ஹாரம் மூர்த்தி தெரியுமா? கரூர் வட்டணத்திலே கம்சங்கோட்டையிலே கிருஷ்ண பரமாத்மா பிறந்து கம்சராஜனை சம்ஹாரம் பண்ணார். ராவணேஸ்வரனை சம்ஹாரம் பண்ண ராமாயண காவியத்திலே ராவணேஸ்வரை சம்ஹாரம் பண்ண நவமி திதியில ராமன் வந்து பிறந்தார். இவங்க ரெண்டு பேருமே அசுர சம்ஹார மூர்த்தி. கண்ணன் பிறந்து கம்சராஜனை சம்ஹாரம் பண்ணார். ராமன் பிறந்து ராவணேஸ்வரை சம்ஹாரம் பண்ணார். இவை இரண்டு பேரும் பிறந்த வேளையிலே எந்த காரியத்தை தொட்டாலும் தொட்ட காரியம் தொடங்காது. தொட்ட காரியம் அதனாலதான் இன்னைக்கும் அஷ்டமி நவமியில எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்படியாக கண்ணன் வந்து பிறக்கும் போது பார்த்தார் வசுதேவன் கம்சராஜன் தங்கை திருவயத்தில் பிறந்த 7 குழந்தைகளையுமே கால பிடித்து கரும்பாக அடித்து கொண்டு விட்டான். எதற்காக கொண்டான் தெரியுமா? கம்சராஜன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருக்கல்யாணம் நடந்து பட்டண பிரவேசம் வந்துகிட்டு இருக்கு. பட்டண பிரவேசம்னா என்ன? பட்டண பிரவேசமா பட்டண பரதேசமா? தாலக்காடுக்கு கல்யாணம் முடிஞ்சவனே பரதேசம் தான் போனாங்க. பட்டண பிரவேசம்னா மாப்பிள்ளையும் பெண்ணையும் கல்யாணம் முடிச்சு பட்டத்தை ஆணையில வெட்டி பட்டம் சுத்தி வருவாங்க. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நடந்தது பங்குனி மாதம் 18ஆம் தேதி. வசுதேவரையும் தேவகி அம்மாளையும் கம்சராஜன் பார்த்தா இருக்கிறது ஒரு தங்கச்சி. யானையில அமர வைத்து பட்டண பிரவேசம் வந்துகிட்டு இருக்கு. பட்டத்தி யானையில இருந்து வசுதேவரும் தேவகியும் அந்த அரண்மனையை சுத்தி வரும்போது பங்குனி மாசம் வெயில் எப்படி இருக்கும்? எதுல தண்ணித்தாலும் பொறுக்கல. உடனே தேவகி சொன்ன அண்ணா ஏ கம்சராஜா தண்ணித்தாலும் பொறுக்கவில்லை அண்ணா, உன்னுடைய கையாலே எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடு. தண்ணி வேணுமா? அப்போ மனக்கோலத்துல இருக்கும்போது எனக்கு தண்ணி குடிக்க கூடாது, மகா பாவம். நம்ம தங்கையாகப்பட்ட தேவகி தண்ணி தண்ணின்னு சொல்றாளே. ஒரு மாமரத்தை கண்டான் கம்சராஜன். அது சாமானியப்பட்ட மரமா? அல்ல.
12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு பூ பூக்கும். பூவு பிஞ்சாகும், பிஞ்சி காயாகும், காய் கனியாக பழுக்கும். அந்த மாங்கனியை யாரு சாப்பிடுறார்களோ அவர்களுக்குத்தான் முக்தி மோட்சம் கிடைக்கும். அதற்காக ஒரு மகரிஷி ஒருவர் தவறு இருக்கிறார். மகரிஷியுடைய வல்லமையாலே ஒரே ஒரு பூ பூத்தது. ஒரே ஒரு பூ பூத்தி பூவு பிஞ்சாகி பிஞ்சி காயாகி காய் கனியாகி கனியா படுத்து தொங்குது. மகரிஷி பார்த்தார், மாங்கனியை சாப்பிட்டு நம்ம முக்தி மோட்சம் அடைய போறோம். குளிச்சிட்டு வருவமே குளிக்கத்தான் போயிருக்காரு. கமசராஜன் பார்த்தான், ஆஹா அன்னை எப்ப போவான் திண்ணை எப்ப காயாம இருந்தோம், அதே மாதிரி அவன் போயிட்டான். இடது கையாலே வெள்ளெடுத்தான் கமசன், வலது கையாலே ஒரு பானத்தை போட்டான். மாங்கனியை பறித்து தேவகிட்ட அப்படியே குடிச்சோம்னா, அப்படியே குடிச்சோம்னா அதாவது ஏ தேவகி இத அருந்து. அப்போ 8 துண்டாக வெட்டி கொடுத்தான் கமசராஜன் தேவகிக்கு. 7 துண்டையும் சாப்பிட்டான். தேவகி 8வது துண்டு வாயில இருக்கு, இடது கையில மாங்கொட்டை இருக்கு. அப்ப என்னாச்சு? அண்ணா குளிக்க போன மகரி கூட பிறந்த தங்கச்சிக்கா இந்த மாங்கனியை பறித்து கொடுத்த அடே கமசராஜா, மாச்சாருக்கு சொந்தமான மாங்கனியை நீ பறித்து கொடுத்ததாலே 8 துண்டாக வெட்டி கொடுத்ததால உனக்கு ஒரு சாபத்தை தாரே. ஏ கமசராஜா, நான் 12 வருடமா தவம் இருந்து தவசார பெற்றெடுத்த மாங்கனிய ஒரு நிமிஷத்துல பறித்து உன் தங்கைக்கு கொடுத்து விட்டாயே. கமசராஜா, எந்த தங்கை மீது கொண்ட வாசத்தான் மாங்கனிய பறித்தாயோ அதே தங்கை திருவயத்துல 8 பிள்ளை வந்து பிறக்குமாடா, 8 பிள்ளை வந்து பிறக்குமாடா, 8வது பிள்ளையாக தங்கையுடைய திருவயத்தில் 8 பிள்ளைகள் பிறக்கும். 8வது பிள்ளையாக பெருமாள் பிறந்து
கமுகராஜாவோட சங்காரம் பண்ணுவாரு. நீ கவலைப்படாத. சாபம் கொடுத்து ஆயிரம் குத்தா இருந்தா நீ தான் பொறுக்கணும். சரி இதுவா நாராஜப்பா அதுக்கா நான் பிள்ளை கொண்டு உன்னோட போட்டு இல்லைனா உன் பிள்ளைய வாண்ட படிச்சாச்சு என்ன நீ தானுமே ஆச்சுப்பா தெரிஞ்சு அறிஞ்சு குத்த நான் போட்டுலப்பா ஆச்சுப்பா மாட்டை காப்பாற்றணும்.
சுடலையின் பாதத்திலே பொன்னுலகம் தெரியுதே, பக்தியோடு வணங்கினா பாவமெல்லாம் விலகுதே. சுடலையின் பாதத்திலே பொன்னுலகம் தெரியுதே, பக்தியோடு வணங்கினா பாவமெல்லாம் விலகுதே. சிவனாரின் புத்திரரு சிரமத்த தீர்ப்பாரு, சீமைக்கெல்லாம் காவலரு சிறப்புகள் செய்வாரு. நாலாலு சுடல நாயகரு காப்பாரு, நம்புகிற மக்களுக்கு நல்வாக்கு சொல்வாரு. சுடலையின் பாதத்திலே பொன்னுலகம் தெரியுதே, பக்தியோடு வணங்கினா பாவம் எல்லாம் விலகுதே. தூத்துக்குடி மாவட்டமே துதி பாடும் எந்நாளும், சுடலையின் மகிமை பற்றி கவி பாடும் எப்போதும்.